ஒரு குண்டு உலகத்தையே உலுக்கியது. ஒரு நாடு சுதந்திரத்தில் தலை நிமிர்ந்தது. ஒரு கிரகம் மனிதனை மர்மத்தோடு வரவேற்றது. இந்த மூன்றும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இந்த வருஷத்தோட 218வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களையும் ஆச்சரியங்களையும் விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 6. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் முதலாவதா கடலின் மேற்பரப்பை மட்டுமல்ல, அதன் ஆழத்தில் மறைந்திருக்கும் அதிசயங்களையும் கண்டறிய மனிதனை அழைக்கும் நாள்தான் ஆகஸ்ட் 6 இன்டர்நேஷனல் ஸ்கூபா டே. அலைகளுக்கு அப்பால் 1000 அதிசயங்கள் ஒளிஞ்சிருக்கு. பவளப்பாறைகள் முதல் வண்ணமயமான கடல்வாழ் உயிரினங்கள் வரை நீருக்கடியில் இருக்கும் அற்புத உலகை பாதுகாக்கவும் பாதுகாப்பான ஸ்கூபா டைவிங் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. அடுத்ததா, ஒரு புன்னகைக்கு அழகு சேர்ப்பது பற்கள், அந்த புன்னகைக்கு நம்பிக்கை சேர்ப்பது சுகாதாரம். பல் பராமரிப்பு, வாய் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களின் அவசியத்தை வலியுறுத்தும் நாள்தான் இன்று நேஷனல் ஃப்ரெஷ் பிரீத் டே. இதே போல ஆகஸ்ட் 6 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. வன்முறையில் உயிரிழந்தவங்களை நினைவு கூறும் வகையில் வானத்தை நோக்கி பலூன்களை பறக்கவிட்டு அஞ்சலி செலுத்தும் நாளாக ஆகஸ்ட் 6 கடைபிடிக்கப்படுது. அதுதான் பலூன்ஸ் டு ஹெவன் டே. இறுதியா, வயலில் வியர்வை சிந்தி நம் வீட்டில் உணவை சேர்ப்பவர்கள் விவசாய தொழிலாளர்கள். அவர்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டும் நாள்தான் இன்று ஃபார்ம் ஒர்க்கர் அப்ரிசியேஷன் டே. ஒரே ஒரு குண்டு ஒரு நகரத்தின் வரலாற்றையே சாம்பலாக்கியது. 1945வது வருஷம் ஆகஸ்ட் 6 இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா நகரின் மீது உலகின் முதல் அணுகுண்டை வீசி மனித வரலாற்றின் மிகப்பெரிய பேரழிவுகளில் ஒன்றை நிகழ்த்தி காட்டுச்சு. இந்த நாள் ஹிரோஷிமா தினமாகவும் அனுசரிக்கப்படுது. அடுத்ததா, ஒரு நாடு தனது சொந்த அடையாளத்தை உலகுக்கே அறிவித்த நாள் தான் இன்று. 1962 ஆகஸ்ட் 6 தனது அடிமை ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுதந்திர பாதையில் தனது முதல் அடியை எடுத்து வைத்த ஜமாய்க்காவின் சுதந்திர தினம்தான் இன்று. அணிவகுப்புகள், இசை, நடனம், தேசிய கொடிகள் என ஜமாய்க்கா முழுக்க உற்சாகமாக இந்த நாள் கொண்டாடப்படுது. இறுதியா, பூமியை தாண்டி செவ்வாயின் மர்மத்தை மீட்டெடுக்க இன்னொரு மைல்கல்லை எட்டிய நாள் தான் இன்று. 2012 ஆகஸ்ட் 6 நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. செவ்வாயில் உயிர் வாழ்வதற்கான சூழல் இருந்ததா என்பதை ஆராய்வதில் இந்த ரோவர் மிக முக்கிய பங்காற்றியது. மனித குலத்திற்கு பெனிசிலின் என்ற உயிர்காக்கும் ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடித்து மருத்துவ உலகத்தில் புரட்சியை ஏற்படுத்திய விஞ்ஞானி தான் சர் அலெக்சாண்டர் பிளமிங். இவர் 1881வது ஆண்டு ஆகஸ்ட் 6 தான் பிறந்தார். தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் தனிநபர் தங்க பதக்கத்தை வென்று வரலாறு படைத்த துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா 1982ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6 தான் பிறந்தார். இந்த வரிசையில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சன் டிவி நெட்வொர்க்கின் உரிமையாளரான கலாநிதி மாறனின் மகளும் ஹைதராபாத் அணியின் வெற்றி முகமாக ரசிகர்களிடையே பிரபலமானவருமான காவ்யா மாறன் 1992வது வருஷம் ஆகஸ்ட் 6 தான் சென்னையில் பிறந்தாங்க. அவருக்கு இப்போ வயசு சரியா 34. இந்த நாளின் மறையா நினைவாக இந்தியாவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சிறந்த நாடாளுமன்ற பேச்சாளருமான சுஷ்மா ஸ்வராஜ் 2019வது வருஷம் ஆகஸ்ட் 6 தான் காலமானார். மக்களுடன் நெருக்கமாக இருந்த அரசியல் தலைவராக இவர் நினைவு கூறப்படுகிறார். உயரங்களை அடைய நினைத்தால் முதலில் உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். நாளைய தேதியில் ஏராளமான சேதியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.